இலங்கையின் கடல்வள வருமான இழப்பு மற்றும் கல்வி மறுசீரமைப்பு விஜயதாச ராஜபக்ஷ கடும் விமர்சனம். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சிரேஷ்ட உப தலைவரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான முன்னாள் அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ இன்றைய தினம் கொழும்பிலுள்ள ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமையகத்தில் நடத்திய ஊடக சந்திப்பின் போது நாட்டின் கடல் எல்லை வருமானம் மற்றும் முன்மொழியப்பட்டுள்ள கல்வி மறுசீரமைப்பு குறித்து பல முக்கிய கருத்துக்களை முன்வைத்தார். මුද පිළිබඳව අපේ රටේ 1977 සිරිමාවෝ බණ්ඩාරනායක මැතිනියත් ඉන්දියාවේ අග්‍රාමාත්‍ය ඉන්දිරා ගාන්ධි මැතිනියත් අතර ජාත්‍යන්තර මුහුදු සීමා ගිවිසුමක් අත්සන් කරා. ඒ මුහුදු සීමාව අනුව තමයි අපේ මුහුදු කලාපය தீர்ணை කරලා තියෙන්නේ. இலங்கையின் கடல் பகுதியில் தற்போது 8% உள்ள வெள்ளை வலயத்தை 23% வரை அதிகரிப்பதற்கான உடன்படிக்கை ஒன்று 2023ஆம் ஆண்டு அங்கீகரிக்கப்பட்டுள்ள போதிலும் அது இதுவரை நடைமுறைப்படுத்தப்படவில்லை என அவர் சுட்டிக்காட்டினார். தெற்கு மற்றும் தென்மேற்கு கடற்கரை பகுதியில் காணப்படும் கோபால்ட் எனப்படும் பெறுமதிமிக்க கனிய வளத்தின் முக்கியத்துவம் காரணமாகவே இந்த நடைமுறைப்படுத்தல் தாமதிக்கப்படுவதாக அவர் குற்றம் சாட்டினார். இலங்கையின் கடல் எல்லை பகுதியில் தற்போது 8% உள்ள வெள்ளை வலயத்தை 23% வரை அதிகரிப்பதற்கான உடன்படிக்கை ஒன்று 2023ஆம் ஆண்டு அங்கீகரிக்கப்பட்டுள்ள போதிலும் அது இதுவரை நடைமுறைப்படுத்தப்படவில்லை என அவர் சுட்டிக்காட்டினார். இலங்கை கடல் எல்லையை கடந்து செல்லும் கப்பல்களிடமிருந்து அறவிடப்படும் வருமானம் தற்போது 2 வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு செல்வதாகவும் இதன் காரணமாக இலங்கைக்கு ஆண்டுதோறும் சுமார் 51 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வருமான இழப்பு ஏற்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். கல்வி மறுசீரமைப்புக்கு முன்னதாக அரசாங்கத்தை மறுசீரமைக்க வேண்டும் என தெரிவித்த அவர் நாட்டின் பெரும்பான்மை மக்கள் இந்த திட்டத்திற்கு எதிராக இருப்பதாகவும் இது அரசாங்கத்துக்கு எதிரான எதிர்ப்பு அல்ல, மாறாக தமது பிள்ளைகளை பாதுகாப்பதற்கான போராட்டம் என்று கூறினார். மக்கள் கருத்தை பெற்று எதிர்க்கட்சிகள் மற்றும் மகா சங்கத்தினருடன் கலந்தாலோசித்து சட்டங்கள் உருவாக்கப்பட வேண்டுமே தவிர தன்னிச்சையாக செயல்படுவது நாட்டுக்கு ஆபத்தானது என அவர் மேலும் எச்சரிக்கை விடுத்தார்.